குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நாம வந்துட்டு இந்த பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி யூனிட் 6ல முக்கியமான டாபிக், அதாவது இந்த ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் இருந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் எக்ஸாமில் கேட்டுட்டே இருக்கிறாங்க. 18 எலக்ட்ரான் ரூல் வந்துட்டு எப்போதுமே கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஹேப்டிசிட்டியை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த அந்த காம்ப்ளெக்ஸில் அந்த என் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறமா அந்த லிகாண்டுக்கு எவ்வளோ வேல்யூ என்ன, சார்ஜ் என்ன, ஸோ அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் நிறைய எக்ஸாமில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதை பற்றி நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யூசிங் 18 எலக்ட்ரான் ரூல் ஃபைண்ட் என் வேல்யூ. அப்போ இந்த 18 எலக்ட்ரானை வச்சு எதை கண்டுபிடிக்கணும்னா என் வேல்யூ. அப்போ இதில் ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அப்போ இதில் ஒரு என் வேல்யூ இந்த இருக்குல்ல, இந்த என் வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டங்ஸ்டனுடைய வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதிக்கிடுங்க. அப்போ டங்ஸ்டனுக்கு என்ன வரும் பாருங்க, குரோமியம், மாலிப்டினம், டங்ஸ்டன். அப்போ குரோமியத்துக்கு என்ன வருமோ அதே போல தான் டங்ஸ்டனுக்கு வரும் இல்லையா? அப்போ இந்த குரோமியத்துக்கு என்ன வரும், அப்போ 3D4 4s2 வரும். இப்போ 6 அவுட்டர் மோஸ்ட் எத்தனை இருக்குது, 6. இப்போ குரோமியம், மாலிப்டினம், டங்ஸ்டன். இப்போ டங்ஸ்டனுக்கும் அவுட்டர் மோஸ்ட்ல 6 இருக்கும். அதனால டங்ஸ்டனுக்கு என்ன பண்ணியாச்சு, இதுல இந்த 6 நம்ம போட்டாச்சு. சரிங்களா? டங்ஸ்டனுக்கு 6 போட்டாச்சு. இப்போ அதே போல அடுத்து என்ன அப்படிங்கிறத பாருங்க, ஈட்டா 6. அப்போ இதுல ஈட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேப்டிசிட்டி மெட்டல் வந்துட்டு எத்தனை கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்குது. ஸோ அதுதான் இந்த ஹேப்டிசிட்டி. இப்போ ஈட்டா 6ங்கிறது என்ன, அப்போ 6. அப்போ ஈட்டா 6க்கு என்ன போடணும், எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து போடணும், 6 போடணும். அடுத்தபடியா நமக்கு இதுல இந்த CO எத்தனை CO லிகாண்ட் இருக்கு அப்படிங்கிறது தான் கேட்டுக்கிறாங்க. அதான் வந்துட்டு இதுல என் வேல்யூ. அப்போ இந்த என் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 18 எலக்ட்ரான். அப்போ இதுல வந்துட்டு என் ஒரு CO எத்தனை எலக்ட்ரான் டொனேஷன் பண்ணோம், 2 எலக்ட்ரான் டொனேஷன் பண்ணோம். ஸோ அதனால 2n அப்படிங்கிறது நம்ம போட்டிருக்கிறோம். அப்போ பாருங்க 6 இருக்குது, அடுத்து ஒரு பிளஸ் 6, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 2n இருக்குது இல்லையா? அப்போ இந்த 6 பிளஸ் 6 என்ன வருது பாருங்க இதுல, அப்போ 12 வருமா? 12 பிளஸ் 2n இஸ் ஈக்குவல் டு 18 இல்லையா? சரி, இப்போ 18 நம்ம போட்டாச்சு. அப்போ 12 பிளஸ் 2n இஸ் ஈக்குவல் டு 18. நமக்கு வேண்டியது என்ன, 2n வேணும். அப்போ 2n இஸ் ஈக்குவல் டு 12 இங்க கொண்டு வந்துடுங்க. ஸோ இப்போ 18 மைனஸ் 12 என்ன ஆச்சு, அப்போ 6. இப்போ 2n இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 6/2. இப்போ எவ்வளோ ஆச்சு பாருங்க, 3 வந்துருச்சா? அப்போ இந்த CO இந்த CO வந்து எத்தனை CO இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். எத்தனை இருக்குது பாருங்க, அப்போ 3 CO இருக்குது. அப்போ இந்த 3 × 2 போடுங்க, 6 வரும் இல்லையா? அப்போ 3 × 2 போடுங்க, 6 வரும். 6 + 6 + 6 18 வந்துருச்சா? அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ல கேட்கறதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். இங்கேயும் அதே போல Na2FeCO n, இந்த n வேல்யூ கேட்டுக்கிறாங்க, n எத்தனை அப்படிங்கிறது. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இந்த அயனுடைய இந்த அவுட்டர் மோஸ்ட்டை எழுதிக்கிடுங்க. இப்போ அயனுக்கு எத்தனை, 3D6 4s2. இப்போ 6 + 2 8 போட்டாச்சா? அடுத்தது 2n. அப்போ எத்தனை CO இருக்கு, அதுக்கு 2n போட்டாச்சு. இஸ் ஈக்குவல் டு 8. 18 இஸ் ஈக்குவல் டு 18 நம்ம போட்டாச்சு. அதுக்கப்புறமா இதுல Na 2+ வெளியில போகும் இல்லையா? Na 2+ வெளியில போகும். ஸோ அதனால என்ன பண்ணிவிடுங்க, இதுல 2- போடுங்க. இப்போ 2- போட்டீங்கன்னா இதுல ஒரு 2+ ஆட் பண்ணணும். சரிங்களா? நம்ம இந்த பக்கம் நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ அப்படி இல்லைன்னா என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் இந்த அயனுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிடலாம், ஒரு 8 போட்டுக்கிடலாம். அதுக்கு அடுத்தபடியா இந்த CO வந்து 2n போட்டாச்சா? அடுத்தது இந்த 2-. அப்போ அதையும் ஆட் பண்ணிக்கிடுங்க. சரி, அப்போ வந்து என்ன வருது அப்படிங்கிறத பாருங்க. அப்போ இதுல அப்போ 8 + 2 10. சரிங்களா? ஓகே. அப்போ
இங்கே வந்து 18 நம்ம போட்டாச்சு. 2n plus 10 is equal to 18. அப்போ 2n is equal to 18 minus 10 8 வருதா? இப்போ n is equal to 8 by 2 is equal to 4. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த n உடைய வேல்யூ என்ன வருது பாருங்க, 4 நமக்கு வருது. n உடைய வேல்யூ 4. இப்போ அதே போல அடுத்தது பாருங்க, இதுலயும் வந்துட்டு இந்த n வேல்யூ கேட்டுக்கலாம். இங்க டங்ஸ்டன் இருக்குது, இதுல ஒரு n வேல்யூ. அடுத்தது பாருங்க, இந்த மேங்கனீஸ் இருக்குது, BrCON. அப்போ இதுக்கும் நீங்க அதே போல டங்ஸ்டனுக்கு என்ன உண்டோ, டங்ஸ்டனுக்கு 6 எயிட்டா 6 அதையும் போட்டாச்சு. 2n is equal to 18. அப்போ இந்த கேஸ்ல 12 இருக்குது. அப்போ அதே போல 18 minus 12 வருமா? அப்போ 6 வருமா? அப்போ 6 by 2 இவ்வளோ ஆச்சு 3. இங்க பாருங்க 18 minus 8 நமக்கு 10 வருது. 10 by 2 5 வருது. என்னுடைய வேல்யூ இதுல 5 வருது. அடுத்தது ஒரு ஒன் வேர்டு பாருங்களேன். ஆக்சிடேஷன் occurs very easily in the case of. Oxidation occurs very easily in the case of. அப்போ ஆக்சிடேஷன் எப்போ ஈஸியாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னா அது என்ன செய்யும், ஒரு எலக்ட்ரானை ஈஸியாக கொடுத்து ஆக்சிடைஸ் ஆகும் இல்லையா? அப்போ இந்த 4 ஆப்ஷன்ல எதுல வந்துட்டு ஆக்சிடேஷன் ஈஸியாக நடக்கும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அப்போ இதுல ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இதுல எத்தனை எலக்ட்ரான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இல்லையா? டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ இதுல ஈட் ஆஃப் 5. இப்போ ஈட் ஆஃப் 5ல பார்த்தீங்கன்னா எத்தனை எலக்ட்ரான்ஸ்? 5 எலக்ட்ரான்ஸ். ஒரு 2 ஈட் ஆஃப் 5. இப்போ 2 into 5 10 இருக்குதா? அப்போ அதுக்கப்புறமா அயன்ல எத்தனை இருக்குது? 3d6 4s2 அப்போ 8. இப்போ டோட்டலி பார்த்தீங்கன்னா எத்தனை எலக்ட்ரான்ஸ்? 18 எலக்ட்ரான். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 18 எலக்ட்ரான்ஸ். அடுத்தது பாருங்களேன், இதுக்கு வந்துட்டு ஈட் ஆஃப் 5 ட்வைஸ் இருக்குது. அப்போ அதுக்கும் அதே போல நம்ம 10 போட்டுக்கலாம். இப்போ 10 பிளஸ் இதில் பாருங்க சிமா இது வந்து 18 இல்லை, இதை வந்து எனது 19 இல்லையா? அப்போ இதை வந்து 9 வரும் இல்லையா? கோபால்ட்டுக்கு வந்து 9. ஸோ அப்போ 9 + 10 19. இப்போ கடைசியாக நம்ம பார்த்தோம் ருத்தீனியத்துக்கு பார்த்தோம் 20 வந்தது இல்லையா? இப்போ 20. அப்போ இதில் ஒன்று வந்து 19, ஒன்று வந்துட்டு 20. அப்போ இந்த 2 கேஸில் எது ஈஸியாக ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 19 எலக்ட்ரான் உள்ளது வந்துட்டு ஈஸியாக நமக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும். சரிங்களா? அப்போ ஏன் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானுக்கு கொடுத்துச்சுன்னா அது எதுவாக மாறிடும்? 18 எலக்ட்ரானாக மாறும். அப்போ இதுல 20 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இதை விட இந்த 19 எலக்ட்ரான் உள்ளது ஒரு எலக்ட்ரானை கொடுத்து ஈஸியா என்ன செய்யும்? 18 எலக்ட்ரானா மாறிடும். அப்போ இந்த ஆப்ஷன் பி, அப்போ ஆப்ஷன் பில பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஈஸிலி அக்கர்ஸ். ஆக்சிடேஷன் ஈஸிலி அக்கர்ஸ். சரிங்களா? அப்போ கோபல்ட்டுக்கு என்ன வரும்? D7S2 D7S2. அதுக்கப்புறம் இதுல ஒரு 10 இருக்குது இல்லையா? அப்போ இங்க ஒரு 9, அடுத்து ஒரு 10. அப்போ டோட்டலி 19 எலக்ட்ரான்ஸ் ஒரு எலக்ட்ரானை ஈஸியா கொடுத்து ஆக்சிடைஸ்ட் ஆகிடும். அடுத்தது பாருங்களேன், ஒரு கொஸ்டின் இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம். The correct combination of metal, number of carbonyl ligands and the charge for a metal carbonyl complex MCOX Z minus that satisfy 18 electron rule is. அப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டுக்கிறாங்க பாருங்க, இந்த கரெக்ட் காம்பினேஷன் ஆஃப் மெட்டல், என்ன மெட்டல் இதுல டைட்டேனியமா, பனேடியமா, கோபல்ட்டா, மாலிப்டினமா அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நம்பர் ஆஃப் கார்பனைல் லிகாண்ட்ஸ். இதுல CO இருக்கு இல்லையா? எத்தனை CO? 6ஆ 4ஆ 6ஆ 5ஆ அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இதுல சார்ஜ் Z மைனஸ்ங்கிறது என்ன? சார்ஜ். அப்போ இதுல சார்ஜ் என்ன? 1 வருமா 2 வருமா, இதுல 1ஆ அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆப்ஷனை வந்துட்டு நீங்க கமெண்ட்ல நீங்க சொல்லலாம். இந்த கொஸ்டினுக்கான சரியான விடையை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. யாரு கரெக்டான ஆன்சர் சொல்றா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதாவது இந்த 2வது கொஸ்டினுக்கு வந்து எந்த ஆப்ஷன் கரெக்டா வரும், இந்த மெட்டல் என்ன, இந்த நம்பர் ஆஃப் CO லிகண்ட் எத்தனை, இதனுடைய சார்ஜ் என்ன, அதுவும் எதை 18 எலக்ட்ரான் ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி நீங்க இந்த M என்ன,
CO எத்தனை இருக்குது, இசட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு நம்ம பார்க்கலாம். நாளைக்கும் இதே போல ஒரு முக்கியமான கொஸ்டினோட நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.